ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அந்த ஏகலை வாக்கலை கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? டே 8க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதாவது வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிற டே 7 வீடியோ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இது இல்லைங்களா? அதில் எத்தனை கொடுத்துருப்போம்? 30 வச்சும் கொடுத்துருப்போம். இப்போ 31 வந்து 60 வச்சும் கொடுத்துருக்கோம். இது எத்தனை சொல்லியிருக்கோம்? நமக்கு கிட்டத்தட்ட 150 வச்சு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதில் கண்டினியூட்டியாக என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு 30 இருக்கிறது இது 31லேருந்து 60 வச்சும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை ஸ்லைஃபை பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா ஒரு சத்து என்ன பண்ணும்? ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும், ஆனால் பார்த்தா ப்ரொனன்சியேஷன் சேம் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நிறைய வேர்ட்ஸை எடுத்து அதை கட் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்காக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணவங்க தான் நோட்டில் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பாருங்கள், NEC அப்படின்னாலும் NEG அப்படின்னாலும் என்ன சவுண்ட் வரும்? நமக்கு நெக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்ட் வரும்? நெக் அப்படி சவுண்ட் வரும். BY அப்படின்னாலும் BUY அப்படின்னாலும் நமக்கு என்ன சவுண்ட்ஸ் வரும்? பை அப்படிங்கிற சவுண்ட் வரும். EYE அப்படின்னாலும் IE அப்படின்னாலும் என்ன சவுண்ட் வரும்? ஐ அப்படின்னு சவுண்ட் வரும். KNOW அப்படின்னாலும் NO அப்படின்னாலும் என்ன வரும்? நமக்கு நோ அப்படின்னு சவுண்ட் வரும். THEIR அப்படின்னாலும் THERE அப்படின்னாலும் டேர் அப்படிங்கிற சவுண்ட் வரும். அடுத்து ELTH, ஒவ்வொரு வேர்டையும் கரெக்டாக லிசன் பண்ணணும், நல்லா தெளிவாக கொஞ்சம். ELTH அப்படி இருந்தாலும் ELTH அப்படின்னாலும் எல்த் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்ட் வரும்? எல்த் அப்படின்னு சவுண்ட் வரும். EREAL அப்படின்னாலும் ERIAL அப்படின்னாலும் ஈரியல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன வரும்? ஈரியல் அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்ம பின்னாடி இப்போ கிளாஸ் போக போக என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய வேர்ட்ஸை சிலைஃபை பண்ணி காட்டுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம சிலைஃபை பண்ணும்போது எங்கே சார் என்ன சார் புரியலையே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்காக தான் நம்ம முன்னாடி இன்ட்ரோ வீடியோலேயே நம்ம கொடுத்துறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த வேர்ட்ஸ்க்கு சிலைஃபை பண்ணதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வச்சுமே பாருங்கள். அடுத்து EEL அப்படின்னாலும் EAL அப்படின்னாலும் ஈல் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? ஈல் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து AIN அப்படின்னாலும் EIGN அப்படின்னாலும் பாருங்க, AIN எப்போ இருக்குது? இங்கே இருக்குது EIGN என்டையராகவே மாறி இருக்குது. ஆனால் பார்த்தா என்ன இருக்குது? ப்ரொனன்சியேஷன் ஏன் அப்படிங்கிற சேம் ப்ரொனன்சியேஷன் தான். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சில வேர்டு மட்டும், ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் மாறி இருந்துச்சு. இங்கே என்டையராகவே சேஞ்ச் ஆகி பாருங்களேன். AINனாலும் EIGN அப்படின்னாலும் என்னது? ஏன் அப்படின்னு வருது. அதே மாதிரி இதை பாருங்களேன், EACE அப்படின்னாலும் IECE அப்படின்னாலும் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இங்கே என்டையராக சேஞ்ச் ஆகி தெரியுதுங்களா? இங்கேயும் என்டையராகவே சேஞ்ச் ஆகிருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்களேன், NOT அதாவது KNOTனாலும் NOT அப்படின்னாலும் நாட் சவுண்ட் வரும். OAD அப்படின்னாலும் ODE தெரியுங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இப்படி ரெண்டு ODEனாலும் OADனாலும் ஓட் அப்படின்னு சொன்னோம். என்ன சவுண்ட் வரும்? ஓட் அப்படின்னு வரும். அடுத்து AIR EAR பாருங்க, ஸ்பெல்லிங்கே டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுதுங்களா? ஆனால் பாருங்க ரெண்டுக்குமே என்ன சவுண்டா? ஏர் அப்படின்னு சவுண்ட் சொல்கிறாங்க. ALTAR ALTER ரெண்டுமே என்னன்னு சொல்லணும்? ஆல்டர் அப்படின்னு சொல்லணும். ஆல்டர் அப்படின்னு சொல்லணும். CLU அப்படின்னாலும் GLU அப்படின்னாலும் க்ளூ சொல்கிறோம். க்ளூ அப்படின்னு வரும். EXT அப்படின்னாலும் XT அப்படின்னாலும் எக்ஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? எக்ஸ்ட் சவுண்ட் வரும். அடுத்து DIS அப்படின்னாலும் TIS அப்படின்னாலும் டிஸ் அப்படிங்கிற சவுண்டு வரும். அடுத்து ORG அப்படின்னாலும் ARG அப்படின்னாலும் ஆக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஆக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். LEE அப்படின்னாலும் LEA அப்படின்னாலும் லீ அப்படிங்கிற சவுண்டு வரும். அடுத்து NON அப்படின்னாலும் NUN அப்படின்னாலும் நன் அப்படிங்கிற சவுண்டு வரும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ECK அப்படின்னாலும் EQUE அப்படின்னாலும் யக் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். அடுத்து NOR அப்படின்னாலும் NER அப்படின்னாலும் நர் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து பாருங்க, ORY அப்படின்னாலும் OREY அப்படின்னாலும் ஓரி அப்படிங்கிற அந்த சவுண்டை நம்ம கொடுக்கும். அடுத்து IL அப்படின்னாலும் ILL அப்படின்னாலும் நமக்கு என்ன சவுண்டு வரும்? இல் அப்படிங்கிற சவுண்டு வரும். அடுத்து பாருங்க, UNC அப்படின்னாலும் UNK அப்படின்னாலும் நமக்கு என்ன வரும்? நமக்கு அங்க் அப்படின்னு தான் வரும் இல்லைங்களா? UNCனாலும் UNKனாலும் என்ன சவுண்டு? அங்க் அப்படின்னு தான் வரும். அடுத்து AMB அப்படின்னாலும் AMB அப்படின்னாலும் AMP அப்படின்னாலும் UMB அப்படின்னாலும் எல்லாமே என்ன சவுண்டு தான்?
ஆம் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து இஇஎஃப் அப்படின்னது ஈஃப். இஎஃப்னது ஈஃப். இஏஎஃப் அப்படின்னாலும் ஈஃப். அப்போ இது ரெண்டுமே ஈஃப் அப்படிங்கிற அந்த சவுண்டை தான் நமக்கு கொடுக்கும். அடுத்து ஓஎஃப் அப்படின்னாலும் ஓஎஃப்எஃப் அப்படின்னாலும் நமக்கு என்ன சவுண்டை கொடுக்கும்? ஆஃப் அப்படிங்கிற அந்த சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஆர்ஐபி அப்படின்னாலும் ஆர்ஐபி அப்படின்னாலும் நமக்கு என்ன ரிப் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஆர்இசி அப்படின்னாலும் ஆர்இஜி அப்படின்னாலும் ஆர்இக்யூன்னு வரும் இல்லைங்களா? கியூ அது வந்தாலும் ரெக் அப்படிங்கிற சவுண்டை தான் கொடுக்கும் இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த 30 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. We will see you next video. Thank you for watching.